இதுவும் பொட்டுக்குட்டி. பொட்டுக்குட்டி. ஆமாண்ணே ஆமா. இது வந்து அந்த ஒரு கூட்டத்துல இருந்தாலும் குட்டி இருக்கு. பொட்டு கிராஸ்ல ஒரு மன திருப்தியா இருக்கும். நல்லா தாங்கும். சரி. அதே வந்து மயிலமாடி தேடி கூப்பிடுவாங்க. குட்டி எடுக்கிறதுக்கு நமக்கு கஸ்டமர் இருக்காங்க. ஆமா ஆட்டுக்காரங்களே இருக்காங்க. நேரடியா வந்து எடுங்க அப்படிமா. மற்ற இடத்துல இருந்து 100 ரூபா கூட எடுத்து குறைச்சி எடுக்கணும். சரி. ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நம்ம வந்து மீண்டும் நம்ம முருகேசன் அண்ணனை நம்ம பார்க்க வந்திருக்கோம். அதாச்சும் ஆலங்குளம் தாலுகா புதுப்பட்டி அப்படிங்கிற ஒரு பகுதியில நம்ம ஆட்டு பண்ண வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம முருகேசன் அண்ணன் ஆட்டு பண்ண வீடியோ போட்டிருந்தோம். இப்போ மீண்டும் அவரே மறுபடியும் அடுத்த வீடியோ நம்ம சந்திக்க வந்திருக்கோம். இப்போ போன பேஜ் வந்து நம்ம வீடியோ எடுத்த பேஜ் வந்து அவருக்கு வந்து ஆடு நிலவரம் என்ன அதுன்னு அவர்கிட்ட கேட்டுட்டு இப்போ அடுத்த ஒரு பேஜ் வந்து அவர் பிடிச்சிருக்காரு. இந்த பேஜ்ல எத்தனை ஆடுகள் இருக்கு, என்னென்ன வகையான ஆடுகள் இருக்கு அப்படின்னு நம்ம அவர்கிட்ட டீட்டெயிலா கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வாங்க மக்களே, நம்ம அவர் பக்கத்துல தான் இருக்காரு அண்ணன். அண்ணன் கேட்கும். அண்ணன் வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. அண்ணன் நம்ம போன வீடியோ நம்ம வந்து எடுக்க வந்தோம். ஆமாண்ணே. அந்த வீடியோல எத்தனை ஆடுகள் இருந்துச்சு, உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ரெஸ்பான்ஸ் என்ன வந்துச்சுன்னா? என்ன அந்த பேஜ்னு பாத்தீங்கன்னா 38 குட்டி இருந்துச்சு. 38 குட்டியுமே நம்ம வீடியோ போட்ட மாதிரி செகண்டே சேல்ஸ் ஆயிட்டு. அது மொத்தமே என்ன ரகம்னு சொன்னீங்க? பொட்டு ரகம். அது பூரா ஒரிஜினல் பொட்டு ரகம் தான் இருந்துச்சுண்ணே. சரி. ஆமாண்ணே. அது குட்டி பாத்தீங்கன்னா 3 மாச குட்டிகளா இருக்கு. பொட்டு ரகம்னா ஒரு சில பேருக்கு புரியல. ரகம் சொல்லுங்க. அதாவது பொட்டு ரகம் போது பொட்டு ரகத்துல 3 இதா இருக்குண்ணே. ஓ சரி. அதாவது நம்ம ஒரிஜினல் பிரீடு பொட்டுன்னு இருக்கு. தூத்துக்குடி எட்டயபுரத்துல இருக்கு. சரி. குட்டிகள். அது எப்படின்னா கிடாய் எல்லாம் தனியா எடுத்து போட்டு, சரி, அதுக்கு ஒரு கிடாயே 1 லட்சம் ரூபா, தகப்ப கிடாய் 1 லட்சம் கிடாய் எடுத்து போட்டு. ஓ சரி. அதுல டார்க் ரெட் கலர்ல இருக்கும். இந்த குட்டி அதுல உள்ளதுதான். இந்த குட்டி இருக்கலாம். இந்த குட்டி தான் இந்த குட்டி கலர்ல. ஓ இதுல எப்படின்னா இந்த வெள்ளையும் வந்து சேர்ந்திருக்குமா? இந்த வெள்ளை இது சேர்ந்திருக்கணும். இதுதான் பொட்டு குட்டி. பொட்டு குட்டி. சரி. இப்போ வந்து இதுக்கு வந்து இணை விடுறது வந்து எப்படி சொல்றீங்க? இது 2 இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப 3 இதா செக்ஷனா இருக்கு. சரி. 3 செக்ஷன் போது நமக்கு வந்து நாடுல இருப்பிலாட்டு குட்டி இருக்கு. சரி. அது பாத்தீங்கன்னா எப்படினாலும் எந்த வெயிலுக்கு மழை எதனாலும் நல்லா தாங்கும். சரி. அதே விட மயிலமாடி குட்டியில ஒரு 30 குட்டி இருக்கு. ஓ சரி. ஆமா. பொட்டு குட்டியில ஒரு 60 குட்டி இருக்கு. 60 குட்டி இருக்கு. ஆமா. அப்போ இப்போ நம்ம கிட்ட 2வது பேஜ்ல எத்தனை ஆடு பிடிச்சிருக்கீங்கன்னு? இதுல பாத்தீங்கன்னா 110 குட்டி குட்டிட்டே இருக்கு. 110 இருக்கு. 110 இருக்கு. ஓ சரி. 110லயும் பாத்தீங்கன்னா 3 மாசத்து குட்டில இருக்கு. ஒரு 3 மாசத்துக்கு கொஞ்சம் கீழே குட்டியும் கொஞ்சம் இருக்குண்ணே. ஓ சரி. அந்த 2 ரகத்துலயுமே உங்களுக்கு அதாவது 3 மாசத்து குட்டில அதிகமா இருக்கு. ஓ சரி. ஆமாண்ணே. இதுல வந்து உங்களுக்கு என்னெல்லாம் எல்லாமே மிக்சிங்ல இருக்கா இப்படின்னா? 2 ரகம் இருக்கு. என்ன 3 ரகம் சொன்னா அதுல 2 ரகம் தான் நிறைய இருக்கு. இருக்கு நம்ம மயிலமாடி கிராஸ் இருக்கு. பொட்டு இருக்கு, மயிலமாடி கிராஸ். மயிலமாடி கிராஸ் இருக்கு. என்ன இருக்கலாம்? மயிலமாடியில மயிலமாடி கிராஸ்ல இது ஒரு கலர்ல டபுள் பாடி குட்டி. கொஞ்சம் அந்த உடம்பு கொஞ்சம் பாலிஷா பல்கா வரும். அதே மாதிரி நமக்கு இந்த இது பாத்தீங்கன்னா இந்த பொட்டு குட்டியில இது ஒரு இது குட்டி. ஆமா. 12-13. இப்போ இந்த பொட்டு குட்டிக்கும் மயிலம்பாடிக்கும் ரேட் வித்தியாசத்துல மாறுமா எப்படின்னா? ஆமாண்ணே. குட்டியில பொறுத்து, ரேட்டி பொறுத்து, குட்டி சைஸ பொறுத்து வளர்ச்சியுமே இந்த 2 குட்டிகளும் மயிலம்பாடியும் எதுக்கும் வளர்ச்சி எல்லாம் எப்படி? வளர்ச்சி பாத்தீங்கன்னா மயிலம்பாடின்னு 2 கிலோ எக்ஸ்ட்ரா வரும்பாங்க. ஆனா பார்த்தா எல்லாத்துக்குமே ஒரே மெயின்டெனன்ஸ் தான். அண்ணா நீங்க இப்போ இந்த ரகத்தை பத்தி சொன்னீங்க. இப்போ இதே ரகத்துல வந்து இப்போ இந்த மயிலம்பாடிக்கும் பொட்டு குட்டிக்கும் அந்த ரேட்டு வித்தியாசம் இருக்கு. இதுல வந்து என்ன டிஃபரெண்ட் இருக்குண்ணே இந்த ஆடுகள்ல? டிஃபரெண்ட்னா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா மயிலம்பாடி வந்து உயிரடைக்கு ஒரு 450 ரூபாய்க்கு 460 ரூபாய்க்கு விற்கினா ஒரு 430 420 எடுப்பாங்க. எது? ஆமா. இது மயிலம்பாடி வந்து கொஞ்சம் ஒரு 10 ரூபா கம்மியா விற்கும். ஆமா. இது பொட்டு குட்டிக்கும் 10 ரூபா கூட விற்கும். ஆமா. இது வந்து நம்ம அந்த கறி இதுலயே வித்தியாசம் இருக்குமா? கறி வித்தியாசம் இருக்கும். கறி வந்து கொஞ்சம் பொட்டு குட்டிக்கும் டேஸ்ட் இருக்கும். சரி. அதே நாட்டுக்குட்டில இருப்பிலாட்டு குட்டிங்களா அதுவும் பொட்டு குட்டி கறி நல்ல டேஸ்ட் இருக்கும். ஆமா. இது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். வேற ஒண்ணுல. ஓ அது அதான் அதுல உள்ள மெயின் பாயிண்ட் அதான். வேற ஒண்ணு வளர்ச்சி மத்தபடி எல்லாமே தீவனங்கள் எல்லாமே ஒண்ணுதான். தீவனம் எல்லாமே ஒண்ணுதான். அந்த மாதிரி எல்லாமே ஒண்ணுதான். குட்டியில பாத்தீங்கன்னா அந்த கிராயிலுமே வித்தியாசம் வருமானம். மயிலம்பாடி கிராய்க்கும் இந்த கிராய்க்கும் அந்த இதுலயுமே வித்தியாசம் எல்லாமே வித்தியாசம் இருக்கும். ஆமாண்ணே. கிராய் கண்டுபிடிச்சலாம். மயிலம்பாடி குட்டியை பார்த்தா தனியா தெரியும். நம்ம பார்வையில தெரியும். குட்டியை பார்த்தோன்னே தெரியும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது மயிலம்பாடி. ஆமா. அது மயிலம்பாடி. இது பாத்தீங்கன்னா மயிலம்பாடி கிராஸ்ல கஞ்சு இருக்கு. அந்த மாதிரி பொட்டு குட்டினா இந்த ப்ரௌன்ல பொட்டு குட்டி பொட்டு குட்டி. இந்த குட்டி தான் பொட்டு குட்டி. ஆமா. இது வந்து அந்த ஒரு கூட்டத்துல இருந்தாலுமே நம்ம தனியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இப்ப இதுக்கு வந்து தீவனங்கள் வந்து நீங்க எப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா இப்ப தீவனம் பார்த்தா நேற்று தான் வந்துருச்சு குட்டி. சரி. நேற்று வந்து ஒரு 110 குட்டி இப்ப இதுல இருக்கு. நம்ம 110 குட்டி இருக்கு. நேற்று வந்தோடனே அந்த குட்டியில வந்தோடனே நேற்று குட்டியில பாத்தீங்கன்னா சரி எல்லாத்துக்குமே சளி தண்ணி கொடுத்தோம்.
வந்த உடனே இறக்கணும்னு சரி எல்லா குட்டிக்குமே சளி தண்ணி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா வெளியில ஒரு மணி நேரம் கழிச்சு தண்ணி வச்சுட்டு வெளியில மேய்ச்சல் விட்டுருவோம். ஓ சரி சரி. ஆமா மேய்ச்சல்ல விட்டு பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு உள்ள பாத்திட்டு வந்து கை தீவனம் கொஞ்சம் வச்சு காமிப்போம். கை தீவனம் வச்சாச்சு. சரி இப்ப வந்து மேட்ச் வந்து வச்சாச்சு குட்டி. இப்போ ஒரு ஆடுகளுக்கு வந்து மேஜரா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு நோயினா என்ன நோயினா மேட்ச்ல வரக்கூடிய நோயின்னு பாத்தீங்கன்னா மழை காலங்கள்ல அதிகமா வரும்னு பாத்தீங்கன்னா காணாவனா வாய்ப்புன்னு வரும்பாங்க. சரி இந்த டயத்துல வரக்கூடியதுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்னன்னா அதிகமா வரக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா கழிச்சல் மேல கழிச்சலும் இருமல் சளி வர ஒரு 10 தான். ஓ சரி. ஆமா அது மேக்சிமம் வராது. நம்ம கரெக்டான இது மாதிரி பண்ணீங்கன்னா வராது. ஆமாண்ணே கரெக்டா ஏதாவது மருந்து எல்லாமே கொடுத்தாச்சும் வராது. ஆமாண்ணே தீவனமும் இந்த நோய் அதாச்சும் இந்த அந்த நோய்களுக்கு வந்து மருந்து நீங்க தனியா வச்சிருக்கீங்களா? அப்படி மருந்து இருக்கு. நான் வந்தோம் மேக்சிமம் கொடுத்துருவோம். சரி எல்லா குட்டிக்கும் இறக்கணும். இங்க இருந்து அடுத்த ஒரு பண்ணைக்கு எடுத்துட்டு போனாலுமே சரி போனோம்னா மெயினா கொடுக்கறது வந்து சளி டானிக் கொடுக்கணும். சரி சளி டானிக் கொடுத்துட்டு அடுத்து ஒரு வாரம் கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா குடல் புழு டானிக் கொடுத்துடணும். ஓ சரி சரி. அடுத்து 10 நாள் கழிச்சுட்டு ஒரு தடுப்பூசி போட்டுடணும். இது வந்து பேசிக்கு எல்லாருமே நம்ம நார்மலா ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் தான். கரெக்டா பண்ணிட்டாலே முதல்வரி மாதிரி பண்ணிடணும். ஆமா பண்ணாலே போதும். முதல்ல பண்ணிட்டாலே நமக்கு எந்த இது பயப்படண்டாம். அடுத்து வாரத்துக்கு ஒரு வாட்டி 10 நாளைக்கு ஒரு வாட்டி புரோட்டன் டானிக் கொடுத்தாலே போதும். இந்த சாப்பாடு ஆமா கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக் குட்டி வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். தண்ணியில கொடுக்கலாம், நம்ம சிரஞ்சில எடுத்து கொடுக்கலாம். 5 மில்லி சாப்பாடு தீவனத்துல வரை வைக்கலாம். ஆமாண்ணே. சரி சரி வாங்குறேன். தண்ணி வரி ஆனா இப்ப நம்ம செட்டுக்குள்ள வந்திருக்கோம். ஆமாண்ணே. இந்த செட்டுக்குள்ள வந்து நீங்க எத்தனை ஆடுனா இதுல மேக்சிமம் வளர்க்கலாம்? இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 200 குட்டி போடலாம்ண்ணே. 200 குட்டி 200 போது ஒரு கரெக்டா நல்ல ஃப்ரீ ஆயிட்டு பாக்குறேன் 150 குட்டி பாத்துக்கலாம். 150 குட்டி கன்ஃபார்ம் பாத்துக்கலாம். இங்க 75 அங்க 75 போட்டுக்கலாம். பிரிச்சு போட்டுக்கலாம். ஆமாண்ணே போட்டுக்கலாம். இதுல இருக்கிறது உங்களுக்கு 150 குட்டி இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா 110 குட்டி இருக்கு. 110 குட்டி இருக்கு. 110 குட்டி இருக்குது. ஆமாண்ணே. இப்ப இதுல ஒரு பேஜா இந்த சைடு ஒரு பேஜா போட்டுக்கலாம். சரிண்ணே. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சிறு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 ஆடு வாங்கினாலோ இல்லன்னா வீட்லயே போட்டு சொந்தமா ஒரு 4 ஆடு வச்சு வளர்த்தாலும் அதுல என்ன பெனிஃபிட் இருக்கும்? நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கணும் வைங்களேன். சரி ஒரு சும்மா வேலை பார்க்க நம்ம அடிஷனலா சும்மா ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வருமானம் கிடைக்கும்னா ஒரு 10 குட்டியை வாங்கி வீட்டுல சின்ன செட் அமைச்சு போட்டு வளர்த்தா கண்டிப்பா லாபம் இருக்கும்ல. லாபம் கண்டிப்பா லாபம் இல்லாத தொழில் எதுவுமே கிடையாது. இந்த குட்டியும் நல்லா லாபம் இருக்கும்ல. இந்த தொழில லாபம் இருக்கும். சரி எப்படின்னா மெயின் என்னன்னா அது நல்லா பார்க்கணும். ஆமா பாக்குறதுல இருக்கு. நம்ம பாக்குறது அதை கவனிச்சு பாக்குறதுல அந்த மாதிரிதான் இருக்கு. சும்மா வாங்கி போட்டு சும்மா பேருக்கு இடம் போட்டு வச்சுன்னு பார்த்தா பார்க்க முடியாது. இதுக்குன்னு இந்த தொழில் இறங்கியாச்சுன்னா பார்க்கணும் கண்டிப்பா. ரொம்ப டைம் வேண்டாம் இதுக்கு. சரி சரி. இந்த காலைல ஒரு 1/2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1/2 மணி நேரம். நீங்க சொல்றது வந்து முழு தொழிலா இறங்காம பார்ட் டைமா பாக்குறவங்க காலைல ஒரு 1/2 மணி நேரம், ஈவினிங் 1/2 மணி நேரம். 100 குட்டி போட்டாலும் பாத்தீங்கன்னா இப்ப அதுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா காலைல ஒரு 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம். ஆமா ஈவினிங் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம். அதான் ஒரு குட்டினா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட் அமைப்புல ஒரு இடம் வேணும்லானே? ஆமாண்ணே கண்டிப்பா வேணும். இந்த மாதிரி ஒரு செட் அமைப்பு அமைச்சு முன்னேற்பாடு பண்ணிட்டு தான் உங்களுக்கு பிடிக்க முடியும். ஆமாண்ணே அதுக்கு பண்ணி கொடுத்துலாம். முன்னேற்பாடு பண்ணா குட்டி செட்டு போட்டுனா அவங்க வந்து பாக்க சொன்னா நேர்ல பாத்துட்டு குட்டி எத்தனை குட்டி தேவை அந்த செட்டுக்கு எல்லாத்தையும் A to Z வரைக்கும் நம்ம பாத்து கொடுத்துடலாம்ல. நீங்களே பாத்துட்டு குட்டியும் கொடுத்துடலாம்ல. அந்த இடம் அமைப்பை பொறுத்து இந்த இடத்துல எப்படி செட் அமைக்கலாம் நீங்களே பார்த்து கண்டிப்பா நல்ல முறையில பார்த்து பண்ணி கொடுத்துடலாம்ல. எங்க தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாம்ல. சரி இப்போ நம்ம இந்த ஆட்டு குட்டிகள் வந்து எத்தனை மாசத்துல இருந்து வாங்கி வீட்டுக்கு வளர்க்கறதுக்கு கரெக்டா இருக்கும்? ஏன்னா 3 மாசம் மேக்சிமம் 3 மாசம் 3.5 மாசம். 3 மாசம் கம்ப்ளீட் ஆயிட்டனாலே வாங்கி வளர்க்கறது நல்லா இருக்கும். குட்டியில இருந்து ஒரு 3 மாசம் கம்ப்ளீட் ஆயிட்டனாலே வாங்கி செம்பரி குட்டியை பொறுத்தவரைக்கும் மேக்சிமம் பார்த்தா 2.5 மாசத்துல நல்லா இற சாப்பிட ஆரம்பிச்சிடும். சரி நல்லா வாங்கி ஒரு வாரம் எந்த குட்டியா இருந்தாலும் ஒரு கைக்கு போகும்போது வாரதான் விஷயம். சரி சரி நல்லா வாடி அடுத்து ஒரு வாரத்துல நல்லா தீவனம் எல்லாம் செட் ஆயிடுச்சுன்னா அந்த குட்டி வந்து நல்லா மறுபடியும் நார்மலா பழைய ஆக்டிவேஷன்ல வந்து குட்டி வளர்ந்து எடை ஏறிக்கிட்டே இருக்கும். எடை ஏறிக்கிட்டே இருக்கும் தீவனத்தை பொறுத்து. ஆனா இதுக்கு தீவனம் வந்து நீங்க வந்து இப்போ கமர்ஷியல் தீவனங்கள் போடுறீங்களா, வெளியே இருந்து வாங்கி இது பண்ணுவீங்களா? ஏன்னா நம்ம வந்து இப்போ பாத்தீங்கன்னா நம்ம குட்டி வந்து வாரம் வெளியே போயிட்டு இருக்கிறதுனால கலப்பு தீவனம் வெளியில வாங்குறீங்க கணக்குல வாங்குறோம். அது போடுறோம். இன்னும் பாத்தீங்கன்னா மேட்ச்ல வந்து பட்டுப்பூச்சி ஏற வந்து நம்மகிட்ட. பட்டுப்பூச்சி நீங்க சொந்தமா இங்கேயே போட்டிருக்கீங்க? அது பட்டுப்பூச்சி ஏறனா எதுக்குன்னா அது வந்து தாய்ப்பால் குடிச்ச குட்டிகளுக்கு வந்து அந்த குட்டிகள் வாடாம இருக்குது. ஆமா நம்ம பால் சத்து அதிகம் உண்டு. அதனால அந்த பட்டுப்பூச்சி ஏற போடுறது ஆரோக்கியமா இருக்கும். நல்ல குட்டி ஆரோக்கியமா இருக்கும். மெலிசில வராது. நல்ல ஒரு இதா இருக்கும். அது வந்து டெய்லி குடுக்கணுமா? அப்படின்னு டெய்லி நான் மேஞ்சோடனே நான் வெட்டி வச்சிருக்கேன். நான் சாப்பிட்டு நான் வேஸ்ட் வச்சிருக்கேன். கம்பு குச்சி பூரா வச்சிருக்கேன். சரி சரி சாப்பிட்டு மிச்சம் வச்சதுதாமே. டெய்லி இப்போ காலைல வச்சிருக்கோம் கொஞ்சம்.
இதெல்லாம் மல்பெரி மல்பெரி பால் சத்து அதிகம் உண்டு. சரி, இந்த ட்ரை எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த தீவனம் போடுறதுக்கு இந்த ட்ரை வச்சுக்கலாம், தீவனம் போடுறதுக்கு. சரி, எங்கிட்ட வந்து குட்டி வந்து எப்போதும் நல்லா இற போட்டு நல்லா ஆக்டிவா இருக்கும். குட்டிகள் வாங்கினாலே நல்லா தரமா தான் நீங்க கொடுப்பீங்க. தரமா தான் இருப்பேன். நீங்க எடுக்கிற இடத்துல நல்லா தரமா தான் பார்த்தோம்னா எடுப்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னு இது 2 கலர்ல இருக்கு, 2 வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. குட்டி நாங்க வந்து வளர்ப்பு எதை கூடுதோ அந்த குட்டி தவிர அந்த குட்டி தான் எடுப்பேன் மேக்சிமம். ஆமாண்ணே. அதான் இப்ப உங்களுக்கு இந்த குட்டி ரகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே நல்ல ஆரோக்கியமா இருக்கு. குட்டிகளும் பாக்குறதுக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கு. ஆமாண்ணே. இப்படி பாத்தீங்கன்னா இந்த குட்டியில பாத்தீங்கன்னா இப்ப 110 குட்டி இருக்கு. சரி, 110 குட்டி இருக்கும்போது எனக்கு வந்து 20 குட்டி வரும், 10 குட்டி வந்தாலும் பிரிச்சு எடுத்து கொடுத்துடலாம். தனித்தனியா சின்ன சைஸ்ல வேணாலும் கொடுக்கலாம், பெரிய சைஸ்ல வேணாலும் பெரிய சைஸ்ல கொடுத்துடலாம். 50 குட்டி வேணாலும் கொடுக்கலாம், 100 குட்டி வேணாலும் கொடுத்துடலாம். மொத்தமாவும் கொடுக்கலாம், உங்களுக்கு சில்லறைக்கும் கொடுக்கலாம். ஆமா, சில்லறை வாங்குறவங்களை பொறுத்து. ஆமா, சில்லறை கொடுக்கும்போது ஒரு குட்டிக்கு வந்து 5000 கூடும். மெயினா அந்த சைஸை பொறுத்து மாறும். இப்ப 100 குட்டி சேர்த்து எடுக்காங்கன்னா அதுக்கு அனுசரிச்சு கொடுத்துடலாம். டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுத்துடலாம். தமிழ்நாடு பண்ணி கொடுத்துரும். அவங்க செலக்ஷன் பண்ணி பிடிக்கனாலும் பிடிச்சிக்கலாம். அந்த குட்டியில நேர்ல வந்து பார்த்தனாலும் அவங்க மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா இருக்கவங்க நேர்ல வந்தனாலும் பார்த்து பிடிச்சி குட்டி எடுத்துக்கலாம். நேர்ல ஆரஞ்சு இருக்காங்க. இப்ப நேரத்து கால் பண்ணாங்க, நிறைய பேர் குட்டி கேட்டிருந்தாங்க. இப்ப போன லாட்ல பாத்தீங்கன்னா ஒரு 50-60 தான் கால் பண்ணிருப்பாங்க. ஓ சரி சரி. குட்டி பாத்தீங்கன்னா போட்டு மறு நிமிஷம் ஒரு half an hourல குட்டி சேல்ஸ் ஆயிடுச்சு. அது பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட் அவங்க சொன்னது ஒரு 12,500 சொன்னேன். அந்த குட்டி பாத்தீங்கன்னா 11,800 தான் கொடுத்தேன் லாஸ்டா. கடைசி கொடுத்தது. அவன் எனக்கு குட்டிக்கு இவ்வளவு குட்டி இருக்கலாம், நான் எடுத்துட்டு வந்து குட்டிக்கு மொத்தமா எடுத்துட்டாங்க. 200 முறை குட்டிக்கு ஆவரம் தான் கொடுத்துருவோம். ஓ சரி சரி. எல்லா செலவும் 200 முறை குட்டிக்கு 200 முறை ஆகணும். சரி சரி. ஆமா, நேர்மே பண்ணி கொடுத்துடலாம்ல. பண்ணி கொடுத்துட்டு எனக்குன்னு ஒரு கஸ்டமர் இருக்காங்க வந்து தேடி வந்துட்டு தான் இருக்காங்க. நம்மளால கொடுக்க முடியல. குட்டி நல்ல அந்த சேல்ஸ் பண்ற அந்த நேர்மைக்கு உங்களுக்கு தனி கஸ்டமர் இருக்காங்க. ஆமா, இருக்காங்க. நம்மளால குட்டி கொடுக்க முடியல. வாரம் நம்ம வந்து கேட்டிருக்கேன். நல்ல பொருளாக எடுத்து கொடுப்பேன். இது மட்டும் இல்ல, நம்ம கொடியாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. கொடியாடு பண்றீங்க? கொடியாடு ஃபர்ஸ்ட் பண்ணு, கொடியாடு தான் அதிகம் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி. இப்ப இந்த செட்ல நீங்க செம்மறி இது மாத்திரம் தான் நம்ம செம்மறிக்காண்டி இந்த செட் அமைச்சு வச்சிருக்கோம்ல. சரி. கொடியாடு பாத்தீங்கன்னா வேற செக்ஷன் நம்ம செட்ல தான் இருக்கு. அப்ப நீங்க கொடியாடு இந்த வெள்ளாடு தனியா கேட்டாலும் அவங்க தனியா குட்டியா கேட்டாலும் பரவாயில்ல, வெட்ட குட்டி எடுத்தாலும் பரவாயில்ல, கிடா குட்டியா கேட்டாலும் கொடுக்கலாம். 50 குட்டி 100 குட்டி. இந்த திருவிழாக்கெல்லாம் கடாய்கள் எல்லாம் கருங்கடாய் எல்லாம் கேட்பாங்க. எல்லாமே கொடுக்கலாம். A to Z வரைக்கும் கொடுக்கலாம். எல்லாமே கொடுக்கலாம். ஆமா ஆமா. சரி, இப்போ இதுல வந்து எத்தனை மாச குட்டிகள் இருக்குன்னு சொன்னீங்க? இதுல பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு கம்ப்ளீட்டான குட்டி தான் அதிகமா இருக்குண்ணே. ஓ சரி. ஆமா, 2.5 மாசம் குட்டினா ஒரு சின்ன, அதுல இருந்து கொஞ்சம் சின்ன தரும் போது ஒரு இதுல கம்ப்ளீட்டானது 3 மாசம் 3.5 மாசம் கம்ப்ளீட்டான இருக்கு. ஓ கம்ப்ளீட்டான அதிகமா இருக்கு. அந்த குட்டி தான் அதிகமா இருக்கு. சரி. அதாவது 2.5 மாசம் அந்த மாதிரி குட்டி பாத்தீங்கன்னா ஒரு 20 குட்டிகள் தான் இருக்கும். 20-25 குட்டில தான் இருக்கும். ஆமாண்ணே. ஆனா அப்படி சேர்த்து எடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து எடுக்கிறவங்களுக்கு ஆகும். ஒரு ஆட்கள் நம்மகிட்ட இருந்து எடுத்து சேல்ஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு லாபமா இருக்கும். அவங்களுக்கு நம்மகிட்ட இருந்து எடுக்கும் போது நம்ம நஷ்டம் லாபமா தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு முன்னுக்குட்டி நம்ம போட்ட வீடியோ அந்த 38 குட்டியா? ஆமா, 38 குட்டி. 38 குட்டி வாங்கினவங்க பார்த்து நல்லா வந்தாங்க. குட்டியை பார்த்தா வேற எதுவுமே பேசல. நீங்க சொன்ன உடனே குட்டி சொன்ன தரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவுமே பேசல. குட்டி வந்தாங்க, ஃபுல் ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஃபுல் ரூபாய் கொடுத்து குட்டியை உடனே ஏத்திட்டாங்க. உங்களுக்கு அந்த பார்வைக்கு பார்க்கும்போது அதனுடைய அமைப்புகள் வந்து குட்டி அமைப்பாத்துன்னு தெரிஞ்சிடும். பார்வையில தெரிஞ்சிடும். நல்லா குட்டியை பார்த்து வாங்குறவங்களுக்கு கண் பார்வையில தெரிஞ்சிடும். தெரியும். குட்டியை பார்த்தோன்னே கழிச்சு வாங்கிக்கலாம். ஆமா ஆமா. இப்ப அடுத்து குட்டி கேட்டிருந்தாங்க, குட்டி 100 குட்டி வேணும், ஏன்னா 50 குட்டி வேணும், 20 குட்டி வேணும். பண்ணக்காரங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு கால் பண்றேன், வீடியோ போட்டு விடுறேன், நேர்ல வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் அதிகமா என்ன சொல்றேன்னா, நேர்ல வந்து பாத்து எடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. நேர்ல வந்து ஏன்னா நமக்கு இங்க இருந்து அவங்க சொல்லுவாங்க, என்ன நீங்க போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு தான் இருக்கேன், குட்டி வெளியில அனுப்பி விட்டுட்டு தான் இருக்கேன். சின்னவங்க சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் சின்னதெல்லாம் இருந்துச்சு அப்படிமா, போட்டோலாம் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா. அதுக்காண்டி தான் மெயினா என்ன சொல்றேன்னா, நேர்ல வந்து பாத்து எடுங்க. மன திருப்தியா இருக்கும். அவங்களுக்கு அந்த டவுட் கிளியர் ஆயிரும். ஆமா, டவுட் கிளியர் ஆயிரும். கொடுத்துருவோன்னு ஏன்னா நீங்க காமிச்சது வந்து எடுத்து கொடுத்த ஒண்ணு அப்படின்னு நினைச்சிட கூடாதுங்க. நேர்ல வந்து அவங்க பாத்து நேர்ல வந்து பாத்து எடுத்து அவங்களுக்கு எவ்வளவு பெட்ரு எப்படின்னா குட்டி நினைச்சு குட்டி பிடிச்சு எடுக்கலாம். ஆமாண்ணே ஆமாண்ணே. இப்போ இதே தமிழ்நாட்டுல மத்த பகுதியில இருந்து இப்போ சேலமோ மதுரையோ திண்டுக்கலம் இப்படி இருந்து உங்களுக்கு கால் பண்ணி கேக்குறாங்கன்னா அவங்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணி கொடுத்துடலாம்ல. அவங்க கார்ல கார்லயே வந்தாலே அவங்க நான் போகும்போது வண்டி அமைத்தி அவங்க வண்டிக்கு குட்டி எல்லாம் ஏத்தி நல்லா சேஃப்டி பண்ணி ஏத்தி கொடுக்க என் பொறுப்புனேன். A to Z டெலிவரி பண்ற வரைக்கும் வண்டி டிரான்ஸ்போர்ட் வண்டில இருந்து எல்லாமே இருக்கு. இப்ப அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து தனி சார்ஜ் கொடுக்கணும். ஆமா, தனி சார்ஜ். நம்ம போக்கு வண்டி மட்டும் தான் ஒன் சைடு வாடகை. இங்க இருந்து இப்ப சென்னைக்கு போகுதுன்னா ஒன் சைடு வாடகை மட்டும் தான், போகிற வாடகை மட்டும் தான் கேட்பாங்க. இங்க இருந்து அங்க டெலிவரி பண்ணது இடத்து வரைக்கும் தான் வாடகை. ஆமா, அவங்க செட்ல அவங்க வீட்டு முன்ன கொண்டு இறக்கிடுவாங்க. செட்ல கொண்டு இறக்கிடுவாங்க. ஓ சரி சரி. டெலிவரி வீட்டு வரைக்கும் போறது வரைக்கும் உங்க பொறுப்பு. ஆமாண்ணே ஆமாண்ணே ஆமாண்ணே. சரிண்ணே சரி.
இது குட்டி பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா எப்படின்னா நமக்கு இதுல 3 ரகம் தெரியல. ஆமா, இந்த 3 ரகம் போது மயிலம்பாடியில வந்து 30 குட்டி இருக்கிறேன். ஓ, மயிலம்பாடியில 30 குட்டி. ஆமாண்ணா ஆமாண்ணா ஆமாண்ணா. பொட்டுல ஒரிஜினல் பொட்டு ஒரு 40 குட்டி இருக்கு. பொட்டு கிராஸ்ல ஒரு 30 குட்டி இருக்குண்ணே. பொட்டு கிராஸ்ல 30 குட்டி. ஆமா ஆமாண்ணா. இது எந்த இதுக்கு ஆகணும், வளர்க்கறதுக்கு சண்டைக்கு ஆகணும். நிறைய பேர் சண்டைக்கும் கேக்குறாங்க, சண்டைக்கு ஏத்தால குட்டி கேக்குறாங்க. அதுக்கு வந்து என்ன ரகம்னு வளர்க்கணும்? இந்த நாட்டுல எருபிளாட்டு குட்டி இருக்குல்ல, இந்த பெரிய குட்டி சைஸ்ல கண் கருப்பு, இந்த குட்டிகள் கண் செவலை, சரி, இந்த குட்டிகள் எல்லாமே நல்ல சண்டைக்கு நல்லா இருக்கும். சண்டைக்கு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், அருமையா இருக்கும். சண்டைக்கு சண்டை போட்டிகளுக்கு வந்து நல்லா இருக்கும். வீட்டுல விட்டு தோற அம்சமா இருக்கும். எத்தனை மாசம் இந்த குட்டிலாம் பாத்தீங்கன்னா இருக்கலாம். இந்த குட்டியில தான் சொன்னேன். இந்த குட்டிய சண்டைக்கு எங்க பாருங்க நெஞ்சு தடுக்கு குட்டி 3-4 மாசம் நல்ல தரமான கடாயா வளரும். நெஞ்சு தடுத்து பாருங்க, இந்த நெஞ்சு தடம், கால் கணம், இந்த சைஸ்ல குட்டியை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. நல்லா வளர்க்க தெரிஞ்சவங்க, குட்டியை பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த சைஸ் பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. எத்தனை மாசம் பெரிய ஒரு நல்ல ஒரு தரம் இது பாத்தீங்கன்னா கரெக்டா 1 வயசு 1.5 வயசு மேக்ஸிமம். சரி, 1.25 வயசுல 1.5 வயசுல நல்ல ஒரு இதுல வந்துடும், தரமா வரும். நல்ல தரத்துக்கு நல்ல இது ஒரு பெருவெட்டு சைஸ்ல வந்துடும் குட்டி. சரி, இப்போ ஒரு ஆட்டுக்கு வந்து வயசை கண்டுபிடிக்கிறது வந்து எப்படின்னு கண்டுபிடிச்சா பல்ல பாப்போம்ல, பல்ல பார்த்து கண்டுபிடிச்சலாம். 2 பல்லுங்கும் போது 1.5 வயசு. சரி, 1.5 வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம். 2 பல்லு. ஆமாண்ணா ஆமாண்ணா. சரி சரி சரி. இது வந்து உங்களுக்கு அந்த வயசை பார்த்து கண்டுபிடிச்சிருங்க. சரி, கரெக்டா 1 வருஷமும் ஒரு 2 மாசத்துலயும் பல்லு போடலாம். சின்ன குட்டி 1.5 வயசுலயும் பல்லு போடும். சரி சரி. ஆமாண்ணா. நிறைய இதுல ஒரு பெட்ட குட்டி வந்து ஒரு 10 குட்டி கிடக்குனா கிடாய் வந்து அந்த செட்டுக்கு வந்து ஒரு எத்தனை கிடக்கணும்னு? ஏன்னா 10 குட்டிங்க போது கிடாய் வந்து பண்ணங்க முறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 குட்டிக்கு ஒரே கிடாய் போறோம். ஒரே கிடாய், நல்ல கிடாய், தரமான குட்டி ஒண்ணு போதும். சரி 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 சரி. இதுமே நமக்கு பாத்தீங்கன்னா இப்போ பொட்டை குட்டி கேட்டாலும் எடுத்து கொடுக்கலாம். இதுல பொட்டை குட்டியும் எடுத்துக்கலாம். இதுல நிக்க எல்லாமே கிடாய் தான். இது ஃபுல்லு கிடாய் தான். 110 குட்டி இருக்கு. 110 குட்டி எல்லாமே கிடாய் தான். ஆமா ஆமா. சரி, நம்ம வந்து மெயினா வந்து கிடாய் வந்து போக்கஸ் பண்ணி நீங்க கொடுங்க. ஆனா பொட்டை குட்டி கேட்டாலும் உங்கள்கிட்ட எடுத்து கொடுக்கலாம். ஆமாண்ணே ஆமாண்ணே. வளர்ப்புக்கு மொத்தமா கேட்டாலும் எடுத்து வளர்க்கலாம். பொட்டையும் பண்ண முறையில வளர்க்கலாம். பொட்டை குட்டியும் பண்ண முறையில வளர்க்கலாம். நம்ம இறைச்சி கடை கொடுக்கதான் செய்யறேன். ஆமா, அதே மாதிரி கொடுக்கலாம். பண்ண முறைக்கு நம்ம வீட்டுல ஃபார்மா போட்டு வளர்க்கலாம். குட்டி இனப்பெருக்கத்துக்கு எடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. அது ஒரு வருமானம் நம்ம. இப்போ ஒரு குட்டி வந்து ஒரு 10 குட்டினா ஒரு பெறுவதுக்கு வந்து அது என்னென்ன வழிமுறை? ஒரு பெறுவது அப்படின்னா எத்தனை 2 வருஷம் வளர்க்கணுமா, 3 வருஷம் வளர்க்கணுமா? பாத்தீங்கன்னா செம்பரியாட பொறுத்தீங்கன்னா 2 வருஷம் தான். 2 வருஷம். நல்ல 6 மாசம் புருவே அவனு, 6 மாசம் 7 மாசம் புருவ சைஸ் போட்ட 6 மாசம் 7 மாசத்துல வாங்கினீங்களே. சரி, நல்ல 2 வருஷத்துல 6,000 நல்லா ஆயிரும். ஆமா, ஆயிரும். ஒரு குட்டி வந்து செம்பரி குட்டி பாத்தீங்கன்னா நல்ல சீக்கிரம் வளரும், வளர்ச்சி அடையும். பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து குட்டி போடுற டைம் எத்தனை மாசம்னா? இது பாத்தீங்கன்னா 1 வயசு 1.25 வயசுல 1.25 கருத்துக்கு வந்து குட்டி போட ஆரம்பிச்சிடும். 1.5 வயசுல குட்டி போட்டுருந்தேன். 1.5 வயசுல? ஆமா, 1.5 வயசுல குட்டி போட்டுருந்தேன். சரி சரி. 1.5 வயசுல கரெக்டா 1.5 வயசுல நல்லா. அதாவது எப்படின்னா நமக்கு வந்து குட்டி வளர்ச்சியை பொறுத்து இருக்கு. ஆமா, நல்ல முறையில வளர்த்தீங்கன்னா இந்த பால்குடி மப்பு, நம்ம தீவன மப்புல குட்டி வந்து இந்த இது வந்து ஹீட்டு வந்து நம்ம இனப்பெருக்க டைம் வந்துடும். சரி சரி. சென்னை பிடிச்சு குட்டி ஆயிரும். குட்டி போட்டுச்சுன்னா 3 மாசம் 2.5 மாசத்துல அந்த குட்டிகள் வந்து நல்ல பெரிய சைஸ்ல வந்துரும். பெரிய சைஸ். ஆமா, செம்பரி குட்டி பொறுத்தவரைக்கும் விறுவிறு வளரும். ஆமா ஆமா. இதுக்கு வந்து மெயின் தீவனம் இந்த வளர்ச்சிக்கு வந்து என்னென்ன வைக்கலாம்? ஏன்னா குட்டிகள் பாத்தீங்கன்னா இப்போ உள்ள அடைச்சு வளர்த்துன்னு குட்டிகளை பொறுத்து இனங்களுக்கு குட்டிகள் வந்து கொட்டையை போட்டு வளர்த்து குட்டி எடுக்கணும். சரி, பெருக்கு வைக்கணும் பாத்தீங்கன்னா குட்டிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் கரெக்டா வேப்பதலை கட்டினாலே போதும். ஓ சரி. இது வந்து வெளிமேச்சலுக்கு இல்லாம சொல்றீங்களா? வெளிமேச்சலுக்கு இல்லாம போட்டே வளர்க்கறது. ஆமா ஆமா. சரி, இப்போ உள்ள தீவனம் போட்டு பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா 3 மாசம் போதும். 3 மாசம் குட்டியா எடுத்து 3 மாசம் வளர்த்தாலே போதும். 3 மாசம் வளர்த்தாலே. ஆமா ஆமா. அது எப்படின்னா லாபத்துக்கு போகும்? லாபத்துக்குன்னா ஜோடி 12 ரூபாய்க்கு எடுக்கணும். சரி, உயிரிழக்கு 12 கிலோ வருதுன்னா அடுத்து விற்கும் போது 3 மாசம் கழிச்சு 6 மாசம் ஆயிரும். சரி, 6 மாசம் வைக்கும் போது 28 கிலோ 30 கிலோ வந்துரும். ஆமா, ஒரு லாபம் இருக்கும் நமக்கு. லாபத்துக்கு பாதி லாபம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும். இப்போ ஒரு சிறுதொழில் பண்ண நினைக்கிறவங்க இதெல்லாம் முடியாத ஆபீஸ் பண்ணி ஒரு வேலையை முடிச்சு ரெஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு அந்த தொழில் ஆகும், செட் ஆகும். சும்மா டைம் பாஸ்க்கு இருக்கவங்களுக்கு செட் ஆயிரும். ஆமா, கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணா போறோம். யாரையும் பார்க்கலாம். யாரும் நீங்க தான் பார்க்கணும், நான் தான் பார்க்கணும் கிடையாது. யாருனாலும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்கணும். கண்டிப்பா சொல்றேன், இந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்தா நல்ல ஒரு லாபம் இருக்கு. கண்டிப்பா லாபம் இருக்கு. ஆனா நல்ல முறையில மருந்து எல்லாமே கொடுத்து பார்க்கணும். ஓ சரி சரி. நோய் அந்த இது எல்லாத்தையும் கொடுக்கணும். என்னென்ன கொடுக்கணும் அந்த டயத்துல கொடுத்தாங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆமா, இயற்கை முறை வளர்த்தாலும் நல்லா இருக்கும். குட்டி பாத்தீங்கன்னா நமக்கு போற குட்டி பூரா இயற்கை முறையில நிறைய பேர் வளர்த்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. பண்ண முறையில போட்டு வளர்க்குறவங்களை விட இயற்கை முறையில போட்டு வளர்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு. ஆமா ஆமா. இப்ப பண்ண முறையும் பாத்தீங்கன்னா பண்ணையில வந்து நமக்கு வந்து கலப்பு தீவனம் வந்து கெமிக்கல் எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே இயற்கை புண்ணாக்கு
நம்ம சோளம், மக்காச்சோளம், பொரிகடலை, உளுந்தூசி, உளுந்த வேர்க்கடலை தூசி, இந்த தூசி எல்லாம் போட்டுதான் வளர்க்குறாங்க. அது பார்த்தா அது இயற்கை முறை தான். நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, கொழுப்பு சத்து அதிகம் கிடையாது குட்டியில, சேராது. இப்ப இந்த தரத்துல உள்ளது இப்போ 3.5 மாச குட்டி சொல்றீங்க. ஆமா, 3 மாச குட்டி இருக்கு. அந்த 3.5 மாச குட்டியில ஒரு ஜோடி எடுத்தா என்ன ரேட் வருது? ஒரு ஜோடின்னு எடுத்தா 13 சொல்லி 13 பையனா கொடுக்கலாம்னே. 2 குட்டி எடுத்தா 10 குட்டி எடுக்காங்க, 20 குட்டி எடுக்காங்கன்னா அது தனித்தனியா பார்த்து அனுசரிச்சு கொடுக்கலாம். மொத்தமா எடுக்கிறதா இருந்தா 12,500 சொல்றேன்னு வைங்களேன். சரி, 12 ரூபா சொல்றேன், 11,500 கொடுத்துடலாம். மொத்தமா உங்களுக்கு எடுத்தா 100 குட்டி 110 குட்டி எடுத்தா அதுல வந்து 12 ரூபா சொல்லி 11,500 ஃபைனலா கொடுக்கலாம். கொடுக்கலாம், ஒரு 100-200 குறைச்சு பண்ணி வாங்க. வளர்ப்புக்குன்னு அனுசரிச்சு கொடுத்துரும். குட்டிக்கு மார்ஜின் எப்படின்னு பார்த்தா 200 ரூபா, மொத்தமா எடுக்கும்போது 200 ரூபா வாங்க. எனக்கு செலவு இருக்கலாம். நானும் வண்டி வாரம் எல்லாமே எடுத்து மருந்து கொடுத்து எல்லாமே கைத்தறி வச்சு நான் பிள்ளை மாத வர நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி. ஆமா, உங்களுக்கு இதுலயுமே மொத்தமா கொடுத்தாதான் உங்களுக்கும் கொஞ்சம் ஆமா, எனக்கு வந்து ஒரு அடுத்த நாட்டு எடுக்க ஈஸியா இருக்கும். நான் எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அந்த குட்டியை பார்த்தா வார குட்டி நம்மகிட்ட வந்துட்டு 100 குட்டி 200 குட்டி பேச்சு போனட்டு அடுத்து எடுத்துக்கிட்டே இருப்பேன். அடுத்த குட்டி நம்ம தேடி கூப்பிடுவாங்க. குட்டி எடுக்கிறதுக்கு நமக்கு கஸ்டமர் இருக்காங்க. ஆமா, ஆட்டுக்காரங்க இருக்காங்க. நேரடியா வந்து எடுங்க அப்படிமா. மத்த இடத்துல இருந்து 100 ரூபா கூட எடுப்பேன், குறைச்சி எடுக்கணும். சரி, எடுக்கிற இடமே நீங்க பண்ணையில இருந்து பிடிப்பீங்களா அப்படின்னு? இல்ல, பண்ணல. நம்ம ஆட்டுல டேரக்டா நேர்ல பார்த்து அவங்க ஆட்டுக்காரங்க பார்த்தோம். ஆடு வளர்க்கவங்களை பார்த்து ஆடு என்ன சைஸ்ல இருக்கு, குட்டி எப்படி இருக்கு, இட மதிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம இடம் வெயிட் வருமா அந்த குட்டி எல்லாம் பார்த்தா எடுக்கிறது. மேக்ஸிமம் செலக்ஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் நம்ம தூரம் அலைஞ்சு எடுக்கிறோம். ஆமா, நம்ம செலக்ஷன் பண்ணி எடுத்தாதான் இந்த மாதிரி தரத்துல உங்களுக்கு கிடைக்கும். இந்த சைஸ்ல அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் இந்த குட்டிகள் அதிகமா. அதுக்காண்டி செலக்ஷன் பண்ணி குட்டியில பார்த்து எடுக்கிறது, நேர்ல போய் பார்த்து எடுக்கிறது. அதுக்குதான். சரி. ஆடு கடை போட்டுருக்க அவங்க கிட்டே டைரக்டா வளர்க்கவங்க கிட்டே எடுப்பேன். நம்ம விருப்பப்பட்டு கூப்பிடுவாங்க. நிறைய பேர் கூப்பிட்டு தான் இருக்காங்க. கூப்பிட்டு அவங்க எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஆமா, நம்ம பாத்தீங்கன்னா பக்ரீத்துக்கு தான் கொடுக்கலாம். பெரிய கிடாய் கேட்டாலுமே கொடுக்கலாம். ஆட்டுக்கு கிடால ஆடு எல்லாமே கொடுக்கலாம். ஆமா. பக்ரீத்து கிடாய்க்கு அந்த கிடாய் வந்து பொட்டு குட்டியா எப்படி இருக்கு? நாட்டு கிடாயில இருக்கு. சரி, குறும்பையில இருக்கு. அது அதிகமா போகக்கூடிய அந்த கிடாய் என்னன்னு அதிகமா போகுதுன்னா நமக்கு பொட்டு கிடாய் போகும்ல. பொட்டு கிடாய் நம்ம எப்படி பார்த்தா கண் கருப்பு. சரி, நல்ல அது பாத்தீங்கன்னா அழகுதான் அதிகமாகணும். பக்ரீத்துன்னு பார்த்தா குட்டி தோரணம் கொம்பு சைஸ், எந்த கோரையும் இருக்கக்கூடாது. குறைஞ்சது 1 வருஷம் வளர்ப்பானே. ஆமா, 1 வருஷம் 2 பல்லு போட்டுருக்கணும். கண்டிப்பா 2 பல்லு போட்டுக்கணும். பக்கத்துக்கு கிடான்னு பார்த்தா 2 பல்லு போட்டுக்கணும் அவங்களுக்கு. அது 1 வருஷம் வளர்ப்பலாம். அந்த 2 பல்லு 1.5 வருஷம் 1.25 வருஷத்துல பல் போட்டுரும். நல்ல வளர்ச்சி உள்ள குட்டி போட்டுரும். நம்ம வளர்க்கறத பொறுத்து இருக்கு. அதுவும் பண்ணி கொடுத்துடலாம்ண்ணே. பண்ணி கொடுத்துரும். பக்ரீத் பண்டிகை கணக்கு பண்ணி உங்ககிட்ட கிடாய்கள் கேட்டாலுமே அதையும் பண்ணி கொடுத்துடலாம். எந்த சைஸ்லாம் கொடுக்கலாம். ஆமா, 50 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். கறியாடு 50 கிலோ 60 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்ட பேசி கொடுத்துடலாம். சரி, இப்ப இவ்வளவு டீடைல் நீங்க ஃபுல்லா அந்த செம்மறி ஆடுகள் வளர்ப்பு முறை எல்லாத்தையும் பத்தி சொன்னீங்க. இப்போ உங்ககிட்ட இருந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நேர்ல வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க வரக்கூடிய அட்ரஸ் கொஞ்சம் விலாவாரியா சொல்றேன். ஏன்னா நம்ம நேர்ல வந்து பாக்கணும்னா நமக்கு பார்த்து எடுக்கணும். எங்க நம்ம லொகேஷன் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டம் புதுப்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல நம்ம இருக்கிற குட்டிகள் பூரா. ஆலங்குளம் தாலுகா. ஆமா, ஆலங்குளம் தாலுகா தான். சரி. அங்க வந்தா நேர்ல பார்த்து உங்களுக்கு இந்த பண்ணையில வந்து நேர்ல பார்த்து குட்டிகளை வந்து செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஆளுங்க வந்துட்டு கூப்பிட்டாலே நம்ம நேரடியா போய் கூட்டு வந்துடலாம். நமக்கு அவங்க எந்த குட்டி வந்து செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆமா, கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. தமிழ்நாடு பூரா டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். எல்லாருக்கும் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். வீடியோ பார்த்து உங்களுக்கு டைரக்டா கேட்கறவங்களுக்கும் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். அப்படி கான்டாக்ட் நம்பர் சொல்லி 81 48 64 62 60